ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவரசா சேனல். இன்றைக்கி நாம் என்ன குழம்பு பற்றி பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்புங்க. பூண்டு குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த பூண்டு குழம்பை ரொம்ப சுலபமாகவும் ருசியாகவும் எப்படி செய்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இவங்க நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் வெள்ளை பூண்டை தோல் நீக்கி வச்சுக்கோங்க, அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பத்தலை, அதனால் பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் அதிகம் எப்படி நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் தனி மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் புளியை இந்த மாதிரி எலுமிச்சம் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெள்ளை பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கூடவே கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 வரமிளகாயை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெள்ளைப்பூடை தோல் நீக்கி வச்சு வெள்ளைப்பூடை உள்ளே போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சுட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டது ஏன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிக்கலாம். நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிங்க. தக்காளி நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ கிண்டி விடலாம். ஊற்றியாச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த வெள்ளைப்பூடோட பச்சை வாசம் எல்லாமே போயிட்டு தண்ணியெல்லாம் இஞ்சி நம்ம அந்த அப்படியே எண்ணெய் மிதக்கும். அந்த லெவலில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுருங்க. தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு குழம்பு நல்லா கொதித்து தண்ணியெலாம் இஞ்சி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அப்படி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்கும். நம்ம இந்த டைமில் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு நம்ம பரிமாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூண்டு குழம்பு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயு தொல்லை, அப்புறம் ரத்த கொதிப்பு, எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். இது மாதிரி நிறையா இது இருக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது வெள்ளைப்பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உடம்பத்தை பார்த்துக்கங்க. எங்களோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.